இந்த கடைசி காலங்களில் திருச்சபைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய உத்தரவாதம் அல்லது நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பெரிய கடமை அடையாளம் காணுங்கள் என்பதாகும். அடையாளம் காணும். நம்ம இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலும் சரியாக தேடி விசாரித்து நாம் அடையாளம் கண்டு முன் செல்கிறோம். பைபிள் சொல்லுது, நீங்க வழிகளில் நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்வழி எதுவோ அதிலே நடவுங்கள். அடையாளம் கண்டு முன் செல்லணும். இப்ப பாருங்க, நம்ம பஸ்ஸுக்கு நிக்கிறோம், பஸ் ஸ்டாப்ல. நான் போக வேண்டிய பேருந்தை எப்படி அடையாளப்படுத்துகிறேன்? போர்டை வச்சு அடையாளப்படுத்துறேன். எனக்கு எங்க போகணும்? மார்த்தாண்டம் போகணும். ஒரே ரூட்ல வருது பஸ், அதை தக்கலேன்னு போட்டிருக்கு. நான் அதை படிக்கிறேன். இது நான் போக வேண்டியதில்லை. இப்ப எல்லாவற்றையும் சரியாக அடையாளம் கண்டுதான் நம்ம முன்னால போகணும். சரியாக அடையாளம் காணாதவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையில் சிதைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அடையாளம் காண தவறினால் வாழ்க்கையில் சிதைவு உண்டாகும். அடையாளம் காண தவறினால் தவறானவர்களோடு இணைக்கப்பட வேண்டியது வரும். அடையாளம் காண தவறினால் ஆபத்து வரும். அடையாளம் காண தவறினால் அடைய முடியாமல் போகும். அதனால இன்னைக்கு நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே அடையாளம் காண எங்களுக்கு கிருபை தரணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, அடையாளம் காண எங்களுக்கு கிருபை தரணும். எங்களுக்கு கிருபை தரணும். ஆண்டவர் 9 வரங்களை வைத்தார். எத்தனை வரங்கள்? ஆவியின் வரங்கள் எத்தனை? 9. அதில் ஒரு வரம் அடையாளம் காண்கிற வரம். அது என்ன வரங்க? ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ஒன்று, ஒரு தேவனுடைய பிள்ளை அழைப்பை முதலாவது அடையாளம் காணும். தவறான வழிகளை தங்களுக்கென்று தேர்வு செய்தவர்கள் உண்டு. அழைப்பை அடையாளம் காணாததினால் தவறான வழிகளை தங்களுக்கென்று என்ன செய்தாங்க? தேர்வு செய்வது மட்டுமல்ல, தாங்கள் செய்யக்கூடாத காரியங்களில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுக்கணும். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 வசனங்களை அடிப்படையாக நாம் படிக்க போகிறோம். 1, 2 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீமும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். வேதாகமத்தில் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒருவர், அவர் பேர் என்ன? சவுல். அப்படி என்றால் நாம் அன்பாய் கூப்பிடுகிற பவுல். இவர் உள்ளே இருக்கிறார். இவர்கள் இப்ப என்ன வேலை செய்துட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. 1ஆம் வசனத்தில் அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்க. அவர்கள் தீர்க்கதரிசிகளாயும், அப்படித்தானம்மா? நம்ம இப்ப எதை அடையாளம் காண போகிறோம்? அழைப்பை. பாயிண்ட் நம்பர் 1 என்ன? அழைப்பு. ஆல்ரெடி இவங்க யாரு? தீர்க்கதரிசியும். அப்ப இவங்களை பார்த்த உடனே எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசிகளை பிரதர், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆல்ரெடி இவர் யாரா இருக்கிறார்? பாஸ்டராகவும் இருக்கிறார், பிரதராகவும் இருக்கார். இப்ப யாராக இருக்கிறாங்க? தீர்க்கதரிசியாக. தீர்க்கதரிசிகளை இன்னைக்கு எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? பிரதர், பிரைஸ் தி லார்ட்ன்றாங்க. அப்ப ஊழியம் நல்லா தான் போயிட்டு இருக்கு.
2ஆம் வசனத்தை படிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்ப 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் இடைப்பட்டு நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை, ஏற்கனவே என்ன செய்யறாங்க? போதகராக இருக்கிறாங்க. 2 தீர்க்கதரிசி பாஸ்டராகவும் பிரதராகவும் இருக்கிறாங்க. ஆனா 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஐயா அழைத்த ஊழியத்தை செய்யும்படி அவனை செப்பரேட் பண்ணு, பிரிச்சிருன்ற. அப்போ இனி செய்ய போகிற ஊழியம் அழைத்த ஊழியமா? இதுவரை செய்த ஊழியம் அழைத்த ஊழியமா? இனி செய்ய போகிற ஊழியம்தான் அழைத்த ஊழியம். அப்ப இதுவரைக்கும் செய்த ஊழியம், இதுவரைக்கும் செய்த ஊழியம் பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பிரதர் பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த பாஸ்டரும் இந்த பிரதரும் தேவன் அழைத்த ஊழியம் அல்ல, அழைக்காத ஊழியத்திற்கு கிடைக்கிற அங்கீகாரம். அழைக்காத ஊழியத்தை நான் செய்து பாஸ்டர்னு அங்கீகரிக்கப்பட்டு நிற்கிறேன். நான் அழைக்கப்படாத ஊழியத்தை செய்து பிரதர் என்று சொல்லுகிற அங்கீகாரத்தை பெற்று நிற்கிறேன். அதுதான் அதற்கு காரணம் என்ன? தன் அழைப்பை அடையாளம் காணாமல் போனதினால். நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல், தேவன் அவரை அழைத்த ஊழியம் என்ன? ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை ஒன்று படிங்க. அவர் அடுத்து எந்த நிருபத்தை எழுதினாலும் தன்னுடைய அழைப்பை அழகா எழுதுவார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பவுல். அல்லேலூயா. பொதுவா சொல்லுகிறார் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். 2வது சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். 3வது சொல்லுகிறார் சுவிசேஷத்திற்காக பிரிக்கப்பட்டவன். அப்ப நான் தீர்க்கதரிசியும் அல்ல, போதகனும் அல்ல, ஊழியம் செய்யபடி அப்போஸ்தலனாகவும் சுவிசேஷகனாகவும் அழைக்கப்பட்டவன். அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம், எல்லாரும் உங்களை பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு கூப்பிட்டாங்களே, பிரதர் பிரதர் பிரதர்னு கூப்பிட்டாங்களே, அது மனிதனால் எனக்கு கிடைத்த அங்கீகாரம். அழைப்பை அடையாளம் காணவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய அங்கீகாரம் இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டியது வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளில் விசுவாசிகளும் கேட்கிறார்கள், ஊழியர்கள் கேட்கிறார்கள், சுவிசேஷகர்கள் கேட்கிறார்கள், மிஷனரிகள் கேட்கிறார்கள், பலதரப்பட்டவர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, நீங்கள் அழைக்கப்பட்ட ஊழியம் தானா? ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இந்த 13ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் அவருக்கு நடக்கவில்லை என்று வைத்து விடுங்கள். உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் குறுக்கிட்டு, நான் அழைத்த ஊழியத்திற்கு அவனை பிரித்து விடு அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் நடக்கலேன்னு வைங்களேன், வாழ்க்கை முழுவதும் அழைக்கப்படாத ஊழியத்தை அவர் என்ன செய்திருப்பார்? அப்போஸ்தலனாகிய பவுலால் ஒரு நாளும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்ல முடியாது. இப்ப நம்ம எல்லாரும் பரலோகத்திற்கு போகும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் வந்து பரிசு வாங்க வந்து நிற்பார். ஒருவேளை அழைப்பை அடையாளம் காணாமல் இருந்திருந்தார். வந்து நிற்கும் பொழுது இவர் யார்
இவர் சவுல், பவுல் என்று அறியப்படுகிற சவுல். ஓகே, இவன் என்ன ஊழியம் செய்தான்? இவனை ஊழியத்திற்கு அழைத்தேன். 40 வருஷங்கள் தோத்திரம் ஊழியம் செய்வதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் இவரை அழைத்த ஊழியத்தை இவர் என்ன செய்யவில்லை. உடனே ஆண்டவர் பார்ப்பார், ரட்சிப்புக்குரிய பலன், ரட்சிப்புக்குரிய பலனை கொடுத்து அனுப்பிவிடுவார். காரணம் என்ன? நீ செய்தாய், நீ செய்யக்கூடாததை செய்தாய், செய்ய வேண்டியதை செய்யல, செய்யக்கூடாத வேற ஏதோ செய்து கொண்டிருக்கிறாய். நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் அனுமதித்ததை செய்யணும். அழைப்பை அடையாளம் காண தவறினால் நாம் செய்யக்கூடாததை செய்ய வேண்டியது வரும். இப்ப அடுத்த கேள்வி, அழைப்பை அடையாளம் காண்பது எப்படி? 2ஆம் வசனம் தான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், அழைத்தவரிடத்தில் நேரத்தை செலவிடு. அழைத்தவர் எதற்காக அழைத்தேன் என்று உனக்கு அடையாளப்படுத்துவார். இதை விட நோ ஆப்ஷன், வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஆண்டவர் அழைத்தார், ஒரு நோக்கத்தோடு அழைத்திருப்பார். தேவன் உங்களை கொண்டு வந்தார், ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருப்பார். நம்முடைய அழைப்பை அடையாளம் காண வேண்டுமானால் அழைத்தவரிடத்தில் அமர்ந்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபித்து வேதத்தை தியானித்து தேவ சமூகத்தில் அமரு. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் அழைப்பை அடையாளம் காண முடியும். 2, அழைத்தவரை அடையாளம் காணுங்கள். நம்பர் 2, அழைத்தவரை அடையாளம் காணுங்கள். அடையாளம் காண வேண்டிய விதத்தில் அடையாளம் காணவில்லை என்றால் வாழ்க்கை ஆபத்தில் போய் முடிந்துவிடும். 2வது, தெய்வ மக்கள் அடையாளம் காண வேண்டியவர் தோத்திரம் அழைத்தவரை அடையாளம் காணவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை சொன்னார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அழைத்தவரை குறித்த அடையாளம் அவருக்கு தெரிந்தது. என்னை அழைத்தது இவர்தான், என்னை அழைத்தது இயேசு, என்னை அழைத்தது இயேசு, என்னை அழைத்தது இயேசு. அழைத்தவரை அடையாளம் காணாமல் தேடி தெரிந்த ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். புரிந்து கொள்வதற்கு மட்டும் தெரியாத ஒன்றை இனி உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. நீங்கள் படித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 3 முதல் 7 வரையிலான வசனங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரையிலான வசனங்கள். படிங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது இதை உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். யாருங்க? அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அடுத்த வார்த்தை. அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் போதும். அப்ப இந்த இடத்திலே முதல் வசனம், முந்தின வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அவ்வளவுதான். ஆனா இவர் என்ன செய்கிறார்? குடுகுடுன்னு ஓடி, ஐயா இருக்கிறேன், என்ன செய்யணும் என்று கேட்கிறார். அவர் பெப்பரப்பேன்னு முழிக்கிறார். அடுத்த வசனத்தை படி. சாமுவேலை என்று கூப்பிட்டார். இல்லை, அதுக்கு முந்தின வசனம் ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை. எப்படிங்க? இல்லையா, நீ கூப்பிட்டீர, நான் உன்னை கூப்பிடல.
இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன? இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? கூப்பிட்டது ஒருத்தர், நாம் போய் நிக்கிறது ஒருத்தர். கூப்பிட்டது ஒருத்தர், நாம் போய் நிக்கிறது இன்னொருத்தர். இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? இரண்டாவது பாயிண்ட் என்ன? அழைத்தவரை அடையாளம் காண தவறினதினால் யாரிடத்தில் போய் நிற்க வேண்டுமோ அவரிடத்தில் நான் போய் நிற்கவில்லை. தவறானவர்களுக்கு முன் போய் நான் நிற்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அங்கே அப்போஸ்தலர் 13 அழைப்பு அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆமென். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் அழைத்தவரை அடையாளப்படுத்தப்படுகிறது. உடனே கரெக்டா ஏலி புரிந்து கொள்ளுகிறார், கர்த்தர் இவனை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பைபிள் அழகா சொல்லுது. அவன் போய் அவன் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அப்ப இரண்டாவதாக அழைத்தவரை அடையாளம் காணுங்கள். நம்பர் 3 ஆசீர்வாதத்தை அடையாளம் காணுங்கள். ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? அடையாளம் காணணும். ஆசீர்வாதத்தை அடையாளம் காணும். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நம்மிடத்தில் வருகிற எல்லா நன்மைகளும் நம்மிடத்தில் வரத்தக்கது அல்ல. அதை நீங்க நல்லா புரியணும். ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, ஒரு பணம் வருகிறது, ஒரு உயர்வு வருகிறது, ஒரு மேன்மையான ஒன்று வருகிறது. God bless you, thank you அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெயரப்பட, இது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது தானா? பைபிள்ல நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கணும்ன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆசீர்வதிக்கணும், அது நீங்களா இருக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் உம்மால் எனக்கு தரப்பட்டதாக இருக்கணும். நீர் விரும்பாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வர கூடாது. ஒரு அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னார், ஆலயத்திற்கு வரும் பொழுது வெறுங்கையா நீ என்ன செய்யப்படாது, வரப்படாது. வெறுங்கையா வரப்படாது. நீ ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் உனக்கு தருகிறதில் கர்த்தரின் பங்கை என்ன செய்யணும்? நீ வரும் பொழுது காணிக்கை எடுத்துட்டு உன் கையின் பிரயாசத்தின் பலன், தேவன் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தின் கர்த்தருடைய பங்கை நீ எடுத்துட்டு வான்ட்ட. அதே ஆண்டவர் சொன்னார், நாய் விற்ற பணத்தை நீ கொண்டு வராதே. இவர் தானையா கொடுக்க சொன்னார், இவர் தானே கொடுக்க சொன்னார். அவ சொல்லுகிறார், நீ கொண்டு வருகிறது நாய் விற்ற பணமாக இருக்கக்கூடாது. 2, நீ வேசித்தனம் பண்ணின, விபச்சாரம் பண்ணினதுனால் வந்த பணமாக இருக்கக்கூடாது. இந்த 2 பணமும் ஆலயத்திற்குள்ளே காணிக்கை பெட்டிக்குள் வரக்கூடாது. கொடுங்கள் என்று சொன்னவர் இதை கொடுக்காதே என்று சொன்ன. அதே மாதிரி தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மிடத்தில் வரத்தக்கது. கைகளை உயர்த்தி வரலேலுயா. இந்த ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்தணும், அடையாளம் காணணும். சில தேவனுடைய மனிதர்கள் அதை ரொம்ப அழகா அடையாளம் கண்டார்கள், அடையாளம் கண்டார்கள். சிலர் அடையாளம் காண வேண்டியவர்களும் ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, அடையாளம் காண தவறி போனார்கள். நான் ஒரு மனிதனை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒன்று கவனிங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதனுடைய 17ஆம் வசனம். அந்த 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 சாப்டர்ல நீங்க நோட் பண்ண வேண்டியது 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் 17 வசனங்கள் நீங்க நோட் பண்ணணும். ஆனா நமக்கு ஒரு சில முக்கியமான வசனங்களை மட்டும் நேர பற்றாக்குறையினால உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். 17ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் என்னங்க,
உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், அதை நீயே வச்சுக்கோ. உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், வேற எவனுக்காவது கொடு. இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ஒரு அல்லேலூயா. ராஜா சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெகுமதிகளை தருவேன், நான் உங்களுக்கு பரிசுகளை தருவேன் அப்படிங்கிறார். ஆனா ஒருத்தர் சொல்றார், உன்னுடைய வெகுமதியை நீ வச்சுக்கோ, உன்னுடைய பரிசுகளை வேற எவனுக்கும் கொடு அப்படின்றார். ராஜாவினிடத்தில் இருந்து வருகிற கனம் ஒரு மனிதனால் என்ன செய்யப்படுகிறது? நிராகரிக்கப்படுகிறது. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், இந்த வருமானம் எனக்கு வேண்டாம், இந்த நன்மைகள் எனக்கு வேண்டாம். அநேகருக்கு எப்படியாகிலும் பணக்காரர்கள் ஆனால் போதுமே, எப்படியோ கடன் தீரணும், எப்படியோ வீடு வைக்கணும், எப்படியோ 4 சம்பாதிக்கணும், எப்படியோ அது எவனை கொன்னாலும் சரி, எவனை ஏமாற்றினாலும் சரி, எவன் வீடு அடமானம் வச்சாலும் சரி. ஆனா பைபிள் அதற்கு நமக்கு உரிமை தரல. எல்லா ஆசீர்வாதங்களும் தெய்வ பிள்ளைகள் அனுமதிக்கத்தக்கது அல்ல. தானியேலுடைய இருதயம் நமக்கு வேணும். இந்த வெகுமதியை நீ வச்சுக்கோ, இந்த பரிசை வேற இவனுக்கும் கொடு, எனக்கு வேண்டாம். இந்த பணம் எனக்கு வேண்டாம், இந்த வருமானம் எனக்கு வேண்டாம், இந்த சம்பாத்தியம் எனக்கு வேண்டாம். இதுல சாபம் இருக்கு, இதுல சாபம் இருக்கு, இதுல அநீதி இருக்கு, இதுல தெய்வ கோபம் இருக்கு, இதுல வருத்தம் இருக்கு, எனக்கு வேண்டாம். நல்லா கவனிக்கணும். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்தே ராஜாக்களால் கொடுக்கப்பட்ட பரிசுகளினாலும் வெகுமதிகளினாலும் ஆமீன் உயர்வுகளினாலும் உயர்த்தப்பட்டவர் தானியேல். ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு சாப்டரை நீங்க படிக்கும் பொழுது ஒவ்வொரு ப்ரமோஷனை நம்ம பார்ப்போம். எவ்ரி சாப்டர்ஸ், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அந்த மனுஷனுக்கு ஒரு உயர்வு இருக்கும். ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாலையும் அந்த மனுஷனுக்கு ஒரு உயர்வு இருக்கும். அதையெல்லாம் தலைகுனிந்து ஏற்றுக்கொண்ட தானியேல் இந்த மனுஷன் கொடுத்த வெகுமதிகளை அது உன்கிட்டயே இருக்கட்டும்ன்றாரே. ஏன் உனக்கு பொருள் தேவையில்லை? பொருள் தேவை உண்டு, ஆனால் இது தேவையில்லை. உன் வீட்டிலே கடன் இல்லை, கடன் இருக்கிறது, அல்லது தேவை இருக்கிறது. இந்த பணத்தினால் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு நான் முன்வரவில்லை. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்களை அடையாளம் காணணும். அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் நம் வீட்டுக்குள் வரத்தக்கது, எல்லா ஆசீர்வாதங்களும் நம் வீட்டுக்கு வரத்தக்கது. அதனால 10 ரூபாயை கைகொண்டு தொடுவதற்கு முன்னே இது என்னுடையது தானா என்று பார்க்கணும். இது எனக்குரியது தானா என்று பார்க்கணும். இது தெய்வத்தால் அங்கீகரிக்கப்பட்டது தானா என்று பார்க்கணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம்னு சொன்னா பிணமும் வாயை திறக்கும். அது தெய்வ மக்களுக்கு உகந்தது, வாக்குத்தத்த சந்ததிக்கு உகந்தது அல்ல. காரணம், அடையாளம் காணாமல் போனால் அது வந்து இத்தனை வருஷம் நம்ம சம்பாதித்து வைத்ததையும் அது கொண்டு போகும். வரும்ப அது தனிமையா வரும், போகும் பொழுது இருக்கிறது எல்லாம் அது கொண்டு போகும். அந்த சாபம் நிறைந்த நன்மை, அந்த பணம், அந்த பொருள், அந்த உயர்வு அது உள்ள வரும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல பிச்சுக்கிட்டு போகத்தான் செய்யும். நம்முடையதல்லாத தெய்வம் தராத பணம் அது ஆபத்து. இருக்கிறது எல்லாவற்றையும் இழந்து உன்னை நடுத்தருவில் நிறுத்திடும்.
அப்ப இந்த இடத்துல இவர் அடையாளம் காண்கிறார். நான் தானியேல் இடத்துல கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம், 1ஆம் அதிகாரத்திலே கிடைத்த உயர்வை ஏற்றுக்கொண்டவர், 2ஆம் அதிகாரங்களில் கிடைத்த உயர்வை ஏற்றுக்கொண்டவர், 4ஆம் அதிகாரத்தில் கிடைத்த உயர்வை ஏற்றுக்கொண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இதை நீ வச்சுக்கோ, இது எனக்கு வேண்டாம். இதை நீ வச்சுக்கோ, இது எனக்கு வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் எனக்கு தேவை இருக்குமா? தேவையை சந்திப்பது எந்த வழியிலும் அல்ல, தேவன் தந்த வழியில் மட்டும். தேவையை சந்திப்பது எந்த வழியிலும் அல்ல, தெய்வம் தந்த வழியில் மட்டும். அப்ப இவரிடத்திலே நான் கற்றுக்கொள்ளுகிறேன், இவர் சொல்லுகிறார், உம்முடைய வெகுமதிகள் உம்மிடத்தில் இருக்கட்டும். 2, உம்முடைய பரிசை வேறொருவனுக்கு. என்ன நடந்துருச்சு? இந்த எத்தனாம் அதிகாரத்தில் நிற்கிறோம்? 5ஆம் அதிகாரம் தானே. இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 2ஆம் வசனத்தையும் ஒன்னு வேகமா படிங்க முன்னே. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து ஒருத்தன் ஒரு பெரிய பார்ட்டி வைத்தான். அவன் பாபிலோன் தேசத்தின் கடைசி அரசன். அவனுக்கு பயங்கரமா ஒரு நாள் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கான். நமக்கு ஒரு விருந்து வைப்போம், ஒரு பார்ட்டி வைப்போம். எவ்வளவு பேரை கூட்டணும்? ஒரு 1000 மெம்பர்ஸை கூட்டி அழகா அடிப்பொழியா ஒரு 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 பார்ட்டி வச்சிருவோம்னு ஒரு மூடு வருது. படிமா. அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் 1000 பேருக்கு முன்னால உட்கார்ந்து என்ன செய்கிறான்? திராட்சை ரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் மப்பு ஏறின உடனே அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். கைகளை உயர்த்தி வரலேலூயா. போத கூடுனப்போ சில ஏடாகூடமான காரியம் செய்ய தோணும்னு இன்னைக்கு மட்டும் அல்ல, பைபிள்லையும் இருக்கு. சகோதரா, அடக்கி வாசிக்கணும். போதே இல்ல. இதே கொழுப்பு தான் யாருக்கு வந்துச்சு? பெல்ஷாத்சாருக்கு வந்துச்சு. திராட்சை ரசம் குடிப்பதற்கு முன்னே இந்த எண்ணம் வந்திருந்தா, டேய், அது ஆலயத்தில் உள்ளது, ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளது, அதை எடுத்து மதுபானம் பண்ண பயன்படுத்த கூடாதுன்னு கொஞ்சமாவது எங்கேயாவது இடத்தர நிரம்பாது வேலை செய்திருக்கும். இது மப்பில இருந்ததுனால சாப்ட்வேர் மொத்தம் ஆஃப் ஆகி போச்சு. அப்ப இவனுக்கு ஒரு காரியம் தோணுச்சு. என்னுடைய தகப்பன் நேபுகாத்நேச்சார் எருசலேமை சிறைபிடித்த பொழுது ஆலயத்தை இடித்து அதை சிறைபிடித்து அங்கிருந்த ஆலயத்தில் பயன்படுத்துகிற பொற்பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்தாமல்ல, அதெல்லாம் தங்க பாத்திரங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? அந்த பாத்திரத்துல பார்ட்டி வைப்போம்னு. பார்ட்டிக்கு இடையில, மப்புக்கு இடையில வந்தது. உடனே கொண்டு வந்தாச்சு. இப்ப பாக்குறோம், அட பாவி, குண்டுவம் இருக்கு, செம்பு இருக்கு, குத்துப்போனி இருக்கு, இவ்வளோ பாத்திரங்கள் எப்படி எல்லாம் நிரப்புங்க. இப்போ பிரபுக்கள் எதுல கொடுக்கறாங்க? தேவனுடைய ஆலயத்தின் பொருளில் மனைவிகள், வைப்பாட்டிகள், பிரபுக்கள், குடிகார கும்பலே சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தின் பொருளில் மதுபானம் பண்ணினார்கள். இது நடந்துட்டு இருக்கு. உடனே இந்த பெல்ஷாத்சாருடைய கண்களுக்கு முன்ன, இப்ப நம்ம உங்களுக்கு எந்த செவரு தெரியுது? இந்த செவரு தெரியுது, எனக்கு அந்த செவரு தெரியும், உங்களுக்கு அந்த செவரு தெரியுது, உறங்கவனுக்கு தர தெரியும். நான் செவரை குறித்து சொல்லுது. ஆமென். இங்க இருக்கிறவர்களுக்கு எது தெரியுது? இவன் இருக்கிற இடத்தினுடைய நேர் எதிர்கரையில ஒரு சம்பவம் நடக்கு. ஒரு செவர், அந்த செவர்ல வெறும் கை இவ்வளவு மட்டும், பெண் இல்லை, ஒரு பெண்ணை இப்படி பிடிச்சு இந்த கை உறுப்பு மட்டும் வேகமாய் வந்து செவர்ல என்ன செய்யுது? எழுதுது. இவன் பார்க்க ஆளு இல்லை.
வெறும் கையும் பெண்ணும் வேகமாய் வந்து எழுதுது. இது எப்படி எழுதுது? வேதத்தில் வாசிக்கும் பொழுது அது எழுதப்பட்ட எழுத்து எப்படி? 25ஆம் வசனம் 24. அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே 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 தெக்கேல் உப்பார்சின் என்பது மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பது. இப்படி எழுதியாச்சு. இதுக்கு அர்த்தம் என்ன? அடுத்த வசனம் படிங்க. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும். அடுத்து தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டா என்றும், குறை உள்ளவனாக காணப்பட்டா என்று. பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. புரிஞ்சுதாம்மா? இவனுக்கு கண்ணுல இப்போ எழுத்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப எல்லாரும் ஓடியோ இந்த எழுத்த படின்னு. அவனுக்கு ஒண்ணு மனசிலாவல்ல. எழுதுனதே இவ்வளவு கொண்டு படிக்க முடியல. இத்தனை வருஷமா நம்ம தமிழ் படிச்சிட்டோம். அன்னைக்கு முறையா அவன் பார்க்கிறான். அவனுக்கு எழுத்தே இப்படி இல்லை. எழுத்தும் தெரியல, அர்த்தமும் தெரியல. சோசியர்களை எல்லாம் கூப்பிடுதான். அவர்கள் வந்து பார்க்கிறாங்க, இது ஏதோ பெரிய வெளிநாட்டு எழுத்து போல இல்லையா இருக்கு. ஐ டோன்ட் நோ. உடனே அவன் சாஸ்திரிகளை கூப்பிடு. அவர்கள் வந்து ஐயே இது எது வேற ஏதோ கோலத்தில் உள்ளது போல இருக்கு. ஐ டோன்ட் நோ. இப்படி பயங்கர டென்ஷன். இப்போ பார்ட்டி உண்மையா சொல்லட்டா, குடிச்ச மப்பெல்லாம் இறங்கி விசர்த்து வீட்டு போய் நிக்க பெப்பரை பயன். சில ஆட்கள் போலீஸுகிட்ட சிக்கி நிக்கும்போ திருன்னு முழிப்பான் இல்லையா? முழிச்சவனுக்கு இல்லையா தெரியும், நிக்கிறான் போய். இப்ப இவனுக்கு இந்த எழுத்தையும் படிக்கணும், அர்த்தத்தையும் உணரணும். எல்லாரிடத்திலும் கேட்டா ஒரு வயலும் இல்லை. கடைசியில அந்த ராஜாவோடு இருந்த ஒருவன் சொல்லுகிறான், நீர் கலங்க வேண்டாம், நம்முடைய தேசத்தில் தேவர்களின் பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய ஒருவன் இருக்கிறான். பரிசுத்த தெய்வத்தின் ஆவியை உடைய ஒருவன் இருக்கிறான். அவன் தானியேல். அந்த ஊர்ல அவனுக்கு என்ன பெயர் போட்டிருந்தாங்க? பைபிளை படிச்சது. அப்ப ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ ராஜாவுக்கு முன்ன யார் நிக்கிறா? தானியேல் நிக்கிறார். ராஜா சொல்லுகிறார், ஏய் இத மட்டும் ஒண்ணு வாசித்து இதுக்கு அர்த்தத்தை மட்டும் எனக்கு சொன்னா நீ என்ன கேட்டாலும் தருவேன். இல்லையா? நீ என்ன கேட்டாலும் தருவேன். உனக்கு வெகுமதிகளை தருவேன், உனக்கு பரிசுகளை தருவேன், நீ என்ன கேட்டாலும் தருவேன். உடனே அவர் சொல்லுங்க, உன்னுடைய வெகுமதிகள் உன்னோடு இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேற ஒருத்தனுக்கு கொடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய தராசிலே நிறுத்தப்பட்டு குறை உள்ளவனாய் கண்டவனின் பணம் பரிசு எனக்கு. என்ன தெளிவு இல்ல மக்களே? இல்ல, அல்லேலூயா, ஆமென். இல்ல மக்களே, அந்த தெளிவு. நான் இந்த இடத்துல படிக்கும் பொழுது இந்த மனுஷன் ஏன் இதை வேண்டாம் என்று சொன்னான். ராஜா கொடுக்கிற உயர்வு இல்லம்மா, ராஜா கொடுக்கிற ஆசீர்வாதம். எப்படியாவது கடன் தீரணும், எப்படியாவது வீடு வைக்கணும், எப்படியாவது வெளிநாட்டு போகணும், எப்படியாவது பணக்கார ஆகணும்னு நினைப்புள்ள அத்தனை பேருக்கும் சொல்லுங்க, நீ எப்படியாவது நாசமா போகணும்னு நினைச்சிடப்படாது. எப்படியாவது ஆகண்டா உன்னை தெய்வம் ஆசீர்வதிக்கணும். நான் சொல்ல புரியுதா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதுல என்ன இருக்காது? வேதனை இருக்காது. கூட நிறைய கிடைக்கிற அநியாய பணத்தை விட
வேர்வை சிந்தி கிடைக்கிற சொற்ப பணம் ஆசீர்வாதம். அதுல வேதனை இருக்காது. இல்லைன்னா அத்தனையும் கொண்டு அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டியது வரும். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் தானியேலை பார்த்து கேட்கிறேன், தானியேலே, ராஜா கொடுக்கிற வெகுமதி இல்லையா? ராஜா கொடுக்கிற பணம் இல்லையா? ராஜா கொடுக்கிற உயர்வு இல்லையா? நீ எவ்வளவு சந்தோஷமா வாங்கி இருக்கணும். தாவீது தானியேல் என்னிடத்தில் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவன் தருகிற அந்த வசனம் என்ன சொல்லி இருக்கு பாருங்க. 26ஆம் வசனத்தில், தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். அவன் சாப்டர் முடிஞ்சு போச்சு. அவன் தருகிற பணம் யாருக்குடா வேணும்? தானியேல் எனக்கு இன்னொரு காரியம் தந்தார். இந்த பயலுக பணத்தை நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன் தெரியுமா? இன்னைக்கு அவன் டிக்ளேர் பண்ணுவான், என்னை தருவான், என்னையும் மப்பில எல்லாம் இருக்கான். நாளைக்கு அரண்மனையில போய் சிங்காசனத்துல போய் இருந்துட்டு, யாரங்க நான் வரேன், தானியேலை அழைத்து வாருங்கள், என்னைக்கு என்னை மப்பிளையாக்குன்னு சொல்லுகிறது. நீ என்ன கேட்டாலும் இப்ப தானியேல் என்ன கேட்டிருக்கலாம்? எனக்கு கிள்ளியூர் பஞ்சாயத்து மொத்தம் வேணும். அப்படி அவதாக நாளைக்கு வா உனக்கு தாரேன் சொல்லியாச்சு. மறுநாள் காலையில யாரங்கே வந்து நிக்கிறார், கிள்ளியூரை அவனுக்கு எழுதி கொடு சொல்லலாம். ஆனா தானியேல் சொல்லுகிறார், இன்னும் நீ சொல்லுவ, நாளை நீ இருக்க மாட்டேன். இந்த மனுஷன் ஏன் வேண்டான்னா, நாளை அவன் இருக்க மாட்டான், மப்பு தெளியக்கு முன்ன மற்றவனை போட்டுருவான். அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. அப்பொழுது பெல்சத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சர பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியா இருப்பவன் என்று அவனை குறித்து பறை முறையிடவும் கட்டளையிட்டான். சொன்னானா? பறை முறையிடவும். அடுத்து என்ன நடந்துன்னு பாரு. அன்று ராத்திரியிலே, என்ன அன்று ராத்திரியில் கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். அப்ப இவனுக்கு உண்மையாகவே இவனுடைய பொக்கிஷத்தை நம்ம வேணும்னு கேட்டிருந்தா ஆறு தருவா? உனக்கு தரப்படும் பேப்பர்ல இருக்கும். இந்த காலம் முழுவதும் வச்சு தின்னுக்கிடணும் பேப்பரை. என்ன தாரேன்னு சொன்ன செத்தான் இல்லையே. உங்ககிட்ட போய் சொன்ன பேரு ஹல்லேலூயா. யோசிச்சு பாரு. ஏன்? அதற்கு காரணம் என்ன? ஏன் உனக்கு இன்னைக்கு முடிவுடா. நீ தேவனுடைய பார்வையில் தெளிவில்லாதவன், தேவனுடைய இரக்கத்தை இழந்தவன். நீ உன்னுடைய தகப்பன் அவன் நேபுகாத்து நேச்சார் ஆலயத்தை இடித்து பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தாலும் அதை பொக்கிஷ சாலையில் பாதுகாத்தான். உன்னை போல மதிகட்டவனாய் பந்திக்கு கொண்டு வரவில்லை. புரியல? உன்னுடைய தகப்பன் தேவாலயத்தை இடித்தான். தேவாலயத்தில் இருந்த அத்தனை பாத்திரங்களை எடுத்துட்டு வந்தான். ஆனா கொண்டு தன்னுடைய சமயக்கட்டில் வைக்கல, அதை பொக்கிஷ சாலையில் வைத்து பாதுகாத்தான். ஆனா நீ அதை எடுத்து உன்னுடைய வைப்பாட்டிகளுக்கு முன்ன வச்ச. உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். தெய்வ சமூகத்தையும் தேவ கிருபையையும் தெய்வ சமூகத்தை குறித்த பயம் இல்லாத ஒருவனுடைய ஆசீர்வாதமும் பொக்கிஷமும் வேண்டாம். ஆசீர்வாதத்தை அடையாளம் கண்ட மனுஷன். அல்லேலூயா. ராஜபோஜனம் ஆசீர்வாதம், ஆனால் அது எனக்கு வேண்டாம். ராஜபோஜனம் ஆசீர்வாதம், ராஜாவினால் கிடைக்கிற உயர்வும் பணமும் ஆசீர்வாதம், ஆனால் அது எனக்கு வேண்டாம். இரக்கம் கெட்டவன் அவன், தேவ தயவை இழந்தவன், ரட்சிப்புக்கு தூரமானவன், ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கினவன், அவன் தருகிற ஆசீர்வாதம் வேண்டாம். ஆசீர்வாதத்தை அடையாளம் கண்டான். அதனாலதான் இந்த ராஜ்யத்துக்கு பிறகு யார் வாரா? இந்த ராஜ்யம் ரெண்டா பிரியுதா? எப்படி பிரியுது? படிங்க அந்த வார்த்தையை.
மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். கட்டிக்கொண்டானா? ஆனா பைபிள் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 28ஆம் சொன்னதை படிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேன், தானியேல் எப்ப போனார்? யாருடைய காலத்துல போனார்? நேபுகாத்து நேச்சாருடைய காலத்துல போனார். தானியேலின் காரியம் நேபுகாத்து நேச்சாரின் காலத்துல எப்படி இருந்துச்சு? ஜெயமாத்தான் இருந்துச்சு. அவருடைய மகன் பெல்சாத்சார், அது கையுறுப்பை கண்டு பயந்தவன், அவன் காலத்தில் தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சு? சரப்பணி தரிப்பிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தான் இல்லையா? அன்னைக்கு ராத்திரி அவன் சாவுகான். அந்த சாம்ராஜ்யமே ஒளியுது. அதுக்கு பிறகு அந்த சாம்ராஜ்யம் 2ஆ போகுது. ஒன்று மேதியம், பெர்சியம். அடுத்து 2 சாம்ராஜ்யம் ஆகுது. அந்த 2 சாம்ராஜ்ய காலத்திலையும் தானியேல் எப்படி இருந்தான்? சிலதை வேண்டான்னு சொன்னா எந்த காலத்திலையும் ஆசீர்வாதமா இருக்கலாம். புரியுதாமனே? சில பணத்தை நீ வேண்டான்னு சொன்னா, சில உயர்வுகளை நீ வேண்டான்னு சொன்னா, அநியாயமாய் வருகிற வருமானத்தை நீ வேண்டான்னு சொன்னா, எவன் எப்படி போனாலும் ஓங்காரியம் ஜெயமா இருக்கும். காரணம், தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதை மறக்காத மக்களே. அல்லேலூயா. இப்ப சொல்லு, ஆசீர்வாதத்தை அடையாளம் காணணுமா இல்லையா? பெல்ஷாத்சாருடைய அன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை விரும்பி இருந்தா அவன் ஜாவும் இவனும் ஜாவனும். அத உன்னைக்கு அநியாய பணம் எனக்கு வேண்டாம், அநீதியா சம்பாதிச்சது எனக்கு வேண்டாம். தெளிவா சொல்லுங்க மக்களே. நீ உயிரோட இருக்கும் பொழுதே நீ எங்க இருந்தெல்லாம் அநியாயமா சம்பாதிச்சியோ அத்தனை அழிச்ச பிறதான் உனக்கு உயிர் போகும். உன அப்பன் சொல்லுங்க, எழுதிக்கோ. நீ உயிரோட இருக்கும் பொழுதே நீ அநியாயமா சேர்த்த அத்தனை பணமும் உன்னை விட்டு போயிருக்கும். போன பிறகுதான் நானும் ஆரம்பினேன்னு சொல்லிட்டு உன உயிர் போகும். அதுவரை நீ சாவ மாட்ட. எழுதிக்கோ, எழுதிக்கோ. நீ வெளிநாட்டில் சம்பாதிச்சாலும் சரி, ஊர்காட்டில் சம்பாதிச்சாலும் சரி, அந்நியனை ஏமாற்றி சம்பாதித்த ஒரு துளி மண்ணு உனக்கு இருக்காது. விடமாட்டார் கர்த்தர். லைவ்ல கேட்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், ஒட்டியான வரைக்கும் உனக்கிட்ட இருந்து உருவாம விட மாட்டாருடா துரோகி. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு மக்களே. இது சாபம்னு எடுத்துக்கொண்டா சாபம், வரப்போகிறதை முன்னால சொல்லுகிற தீர்க்க தரிசனம்னு எடுத்துக்கொண்டா தீர்க்க தரிசனம். நீ திருந்துவதற்கு சொல்லப்பட்ட வசனம்னு எடுத்துக்கொண்டா வசனம். இதுக்கு மேல விளையாடுன எங்கேயாவது ஒரு ஓரத்துல குத்தி படுக்க வச்சிருவேன். பக்கெட்ல கக்கூஸ் வரணும், மரியாதையா இருந்துவேன். மக்களே, நீங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலருங்க கை உயர இல்லையே, பிற வீட்டுல இருக்காடி. ஜவுமம் ஒன்ன தூக்கலாம், பீரோ யாரு தூக்குது? வேண்டாம், என்ன இந்த ஊத்தி ஒண்ணும் வைக்கப்படாது. கைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு செவிர தெரியுதா? சிலருக்கு இப்ப தர தெரியுது. ஆனா இந்த பிரசங்கத்துல நீ உறங்குனா மனுஷனே இது கிடையாடா, உன்னை தெய்வம் தான் பாதுகாக்கணும். ஜோரா ஒரு கைத்தட்டி கத்தருக்கு நன்றி சொல் பார்க்கலாம். அல்லேலூயா. தெய்வ மக்கள் அடையாளம் காணும். ஆமென். தெய்வ மக்கள் சொல்லுங்க. தெய்வ மக்கள், தெய்வ மக்கள் எதை? அழைப்பை. 2 அழைத்தவர். 3 ஆசீர்வாதம். மணி என்னாச்சு? 1 மணிக்கு 8 நிமிஷம். நமக்கு போமா? அடுத்த வாரம் ஆகட்டும், இன்னும் இருக்கு, இன்னும் இது போதும். அப்ப நம்ம அடையாளம் காணணுமா இல்லையா? நமக்கு ஞானம் வேணுமா இல்லையா? எல்லாரும் கூப்பிட்டாலும் என்ன செய்யப்படாது. அப்ப இது சொல்லும்போது நான் ஒரு வசனம் சொல்லட்டா? இன்னும் தொடங்கினார் பெருவாடி.
அடையாளம் உங்களுக்கு. ஆமா, இதை நீங்க எதுல எழுதினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா கண்டிப்பா எழுதணும் மகளே. யோவான் 10ஆம் அதிகாரத்தை எடுங்க. இந்த வார்த்தையை நீங்க எதுல எழுதினாலும் சரி, 3 பாயிண்ட் பேசி இருக்கேன். இந்த 3ல எது செட் ஆகுமோ அதுல இதை எழுதணும், அதுல இதை எழுதணும். நான் ரொம்ப சிரமப்படுத்த மாட்டேன் உங்களை. இதை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிமோனே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க தான் இதுக்கு பாயிண்ட் கண்டுபிடிக்க போறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். இப்ப நீ யார் அடையாளம் காணணும்? வாசல் வழியாக வருகிறவனுக்கும் வேறு வழியாக வருகிறவனையும் நீ அடையாளம் காணணும். இல்லைன்னு சொன்னா தோல் இருக்கும், ஒன்ன காணாது. நீ எங்கேயாவது ஒரு கறிக்கடையில தூங்கி நிற்ப, அடே அடே உள்ள வாரவன் வாசல் வழியா வரானா? அதான் நான் சொன்னேன், எழுதிக்கோ. எந்த இடத்துல பொருந்துமோ அதுல எழுதணும். சில நேரம் டைரியில் எழுத வேண்டியது வராது, இங்க பொருந்தும். எங்க? இருதயத்துல, அங்க எழுதிக்கோ. வாசல் வழியாய் வருகிறவனுக்கும் வேறு வழியாய் வருகிறவனுக்கும் அடையாளம் காணணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்க பாஸ்டர் உங்களை நடத்துகிற விதம் சரியில்லை, நாங்கள் உங்களை நடத்த போகிறோம். நீ தொங்க போகிறாய். என்னமனே, போயிட்டு வா, போயிட்டு வா, பாய். ஆமீன். குடல் தனியா, ஈரல் தனியா, சந்து தனியா, பின்பகுதியும் முன்பகுதியும் தனித்தனியா. தொங்கி போவோமோனே. கொள்ளா. படி 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 படி. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். ரைட். அடுத்து, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். அல்லேலூயா. தொடரட்டும். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அடையாளம் காணணும். அரை நல்ல படியில தன்னுடைய ஆடுகளை மெய்ப்ப அடையாளம் காணும். கண்டவனுக்கு ஆட மெய்ப்ப நினை செய்யப்படாது, அடையாளம் காண கூடாது. தன்னுடைய, இது 10ஆம் அதிகாரம் விளையாடுன காரியம் இல்லை, பயங்கர காரியமாக இது, மணிக்கணக்க பேச வேண்டிய காரியம் இது. தன்னுடைய ஆடுகளை. சரி, வாசலை காக்கிறவன் அடையாளம் காணணும். வாசலை காக்கிறவன் மெய்ப்பனுக்கு திறக்கணும்னா இந்த மந்தையினுடைய மெய்ப்பனை வாசலை காக்கிறவன் அடையாளம் காணணும். அதுதான் நான் சொன்னேன், நிறைய சொல்லுவேன், எங்க எழுதணுமோ அங்க எழுதிக்கணும். அடுத்து படிங்க. ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். வரட்டு. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்னாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், எப்படி? தன்னுடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் என்ன செய்யணும்? அடையாளம் காணணும். இது யாருக்கு சத்தம்? என் மெய்ப்பனுடைய சத்தம். இது என்னுடைய பிரதான மெய்ப்பனுடைய சத்தம். தன் ஆடுகளை அடையாளம், தன்னுடைய மெய்ப்பனின் சத்தத்தை அடையாளம் காணணும். இன்னும் இருக்கு. தொடர்ந்துபடி. அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால், அந்நிய சத்தத்தை அடையாளம் காணணும். இது நம்ம ஆளுக்க சத்தம் இல்ல, பக்கவளச்சல்ல உள்ள கசாப்பு கடைக்காரனுக்கு சத்தம். நம்ம மெய்ப்பன் கழுத்துல பிடிச்சு கர 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 இழுத்துட்டு போவார். கசாப்பு கடைக்காரன் கையில ஒரு கொலைய வச்சுட்டு, கையில என்ன இருக்கு? நம்ம மெய்ப்பனுக்கு கையில கம்பு இருக்கு. ஆனா கசாப்பு கடைக்காரனு கையில என்ன இருக்கு? நீ கடை குற்றியில ஏறுறது வரைக்கும் கொலைய தரமாட்டான், கொண்டுதான் போவேன். அப்பதான் நீ பின்னால போவேன். அப்ப கம்பு இருக்கவன் கொள்ளாமோ கொலை இருக்கவன் கொள்ளாமோ മനസ്സിലാക്കനാ. ശരി,
அப்ப இப்படி தொங்க வேண்டியது வராது. காரியம் பிடி கிடைச்சவங்க எல்லாம் வரலையே சொல்லுவாங்க. அப்போ உனக்கு கசாப்பு கடைக்கு போண்டியது வராது.